அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயில்லே, டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புதிய விஏஓ வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஒரு சில பேருக்கு வந்து விஏஓன்னா வேலைவாய்ப்புனா தெரியும், ஒரு சில பேருக்கு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புனா தெரியும், ஒரு சில பேருக்கு வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா தான் தெரியும். நம்ம 3 விதமாகவும் சொல்லியாச்சுங்க. நமக்கு இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக தான் புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே நமக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தாங்க கொடுத்துருக்குறாங்க இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்குங்க. சரிங்களா? டோட்டலாக நமக்கு வந்து 2299 வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த 2299 வேகன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, அதில் உங்களுடைய மாவட்டம் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, அந்த வேகன்சிக்கு நம்ம வந்து மினிமம் ஓகேங்களா என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், என்ன படிச்சிருந்தா இந்த வேலைக்கு நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி யாருக்கு இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதில் என்ன முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் அப்ளை பண்ணுறதுக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், அதற்கான தெளிவான துல்லியமான அப்டேட்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த விஏஓ வேலையை வந்து காசு கொடுத்து வாங்கிடுறாங்க பிரதர். இது உண்மையா பொய்யா, அதோட கண்ணோட்டம் என்ன, முன்னோட்டம் என்ன, ஸோ இது எல்லாமே சொல்ல போகிறேன். சரிங்களா? அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் என்ன, அப்ளை பண்ணுறதோட ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக சொல்ல போகிறேன். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி கவர்மெண்டோட ஜாப் வீடியோஸ்லாம் ரெகுலராக நமது சேனலில் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதில் நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஜாப் தாங்க, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து ரெகுலரான ஜாப்போட டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான பேசிக்கான ஒரு வேலை வாய்ப்பு தாங்க இது. சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக 2299 அஃபிஷியலான வேகன்சி தான் இதுங்க. சரிங்களா? ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் போஸ்டிங் வந்து நமக்கு எங்கே வேணும்னாலும் நமக்கு போடுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா அப்ளை மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆஃப்லைன் மெத்தட் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து பின் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் எப்படி ஃபில் பண்ணுறது, நம்மளுடைய டாக்குமெண்ட்லாம் செல்ஃப் அட்டாச்மெண்ட்லாம் ஜெராக்ஸ்லாம் எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறது, எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், எல்லாமே ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தொடர்ந்து பார்க்குவோம். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த வெப்சைட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டலாக நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சரிங்களா என்னென்ன மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி, அப்ளை பண்ணுறதுக்கோட லாஸ்ட் டேட் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சென்னை மாவட்டத்துக்கு வந்து 20 வேகன்சி, 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷனு, 1ஆம் தேதி 10ஆம் மாதம் வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு 1ஆம் தேதிக்கும் டைம் இருக்குது. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்குலாம் ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? தேனி மாவட்டத்துக்குலாம் 23ஆம் தேதியோட முடிஞ்சிச்சு. விழுப்புரம் மாவட்டத்துக்கு 16ஆம் தேதியோட முடிஞ்சிருக்கு.
அடுத்தது அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து 7ஆம் தேதியோட முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டேட் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இன்னமும் ஒரு 4 மாவட்டங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு டேட் வந்து ஓப்பன் ஆகல. அது என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, மதுரை, நீலகிரி இந்த மாவட்டங்களுக்குலாம் இன்னும் நோட்டிஃபிகேஷன் விடல. ஸோ இதில வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா ஏஜ் லிமிட். வயது வரம்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த ஏஜ்ல எந்த டேட்லேருந்து உங்களுடைய ஏஜ் கால்குலேஷன் போடுவாங்க அப்படின்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 1/7/2025 இந்த தேதியிலிருந்து உங்க டேட் ஆஃப் பர்த்தையும் வச்சு 2 டேட் ஆஃப் பர்த்தையும் வச்சு மெர்ஜ் பண்ணும்போது உங்களுடைய ஏஜ் வந்து அதில காமிச்சிரும். அந்த ஏஜ வச்சு தான் நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதில மினிமம் உங்க வயசு 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் 32 மேக்ஸிமம் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இது வந்து யூஆர் கேட்டகரிக்கு. அடுத்தது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேண்டிடேட்ல இருக்கிறவங்க 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 21 வயசுல இருந்து 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததா வில்லேஜ் அசிஸ்டன்ட் அதாவது இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு சம்பளம் எவ்வளவு பர் மந்த்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 11,100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான சேலரி வந்து கிடைக்குங்க. சரிங்களா? அடுத்ததா இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு எக்ஸாம் இருக்குங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க. ஸோ ஒரு கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதை பார்த்து தமிழ் அப்படியே எழுதி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில மாவட்டங்கள் இப்படி எக்ஸாம் நடக்கும். ஒரு சில மாவட்டங்கள் அந்தந்த மாவட்டத்தோட கலெக்டர்ஸ் வந்து ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. அந்த தலைப்பை வச்சு உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதை பற்றி நீங்கள் எழுதலாம். சரிங்களா? அடுத்ததா கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இவ்வளோதான் செலக்ஷன் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து வரக்கூடிய 10ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்பாக எல்லாரும் விண்ணப்பிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.